தமிழகத்தில் செமி கண்டக்டர் ஆலை நிச்சயம் அமையும். கோவையில் தமிழக அமைச்சர் கீர்த்தனா பேட்டி. கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற தென்னிந்திய மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த தொழில் பிரதிநிதிகள், முன்னணி தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு தென்னிந்திய தொழில் வளர்ச்சி, முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர். இதில் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீர்த்தனா, தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பிற்காக பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையை மாற்றுவதே அரசின் முக்கிய நோக்கம் என்றார். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட நகரங்களில் உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில்களை கொண்டுவர அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் முதலீடுகளை ஈர்க்கவும் அதற்கான திறன் பயிற்சிகளை வழங்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் ஆலை அமைய தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதிக முதலீடுகள் மற்றும் தொழில் திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சிப்காட் தொழிற்பேட்டையில் அமைக்கப்படும் பகுதிகளில் சாலை, மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் உறுதி செய்யப்படும் என்றும், ஒவ்வொரு நிறுவனத்தையும் முழுமையாக ஆய்வு செய்த பிறகே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக தனிக்குழு அமைக்கப்பட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், இந்த முறை விரிவாக்கம் நிச்சயமாக நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் உயர்ந்த ஊதியம் வழங்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில்களை தமிழகத்திற்கு ஈர்ப்பதே அரசின் இலக்கு என்றும், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சிக்கான ஆலோசனைகளும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். கருவேல மரங்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் சோலார் மின் திட்டங்கள் அமைப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், சோலார் திட்டங்களுக்கான 1% கட்டணம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த காலங்களில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் சுமார் 25% திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்கும் அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து செயல்படும் என அவர் உறுதியளித்தார். And improves the quality of the life of every citizen. Our government will always operate with progressive thinking, scientific to produce is renewables. So madam, that's good news for us because we are expecting the cost to come down to 5 rupees. They are finding their job in Hyderabad and Bangalore. So our main purpose, I mean the Chief Minister's visions also, for that there are multiple things we have to be on time, which is like we should have the road infrastructure and the substation and the social infrastructure which we are. Thank you, madam. Okay, thank you so much. Nada ko straight up karna. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அதே மாதிரி ஃபிளிப்கார்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வாட்டர் சப்ஸ்டேஷன் இருக்கணும், ரோட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரியான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு கவர்மெண்டா அண்ட் பிரைட் ஃப்ரீ டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்டர் வைஸ், அதாவது இப்போ நீங்க எம்ஓஇ சைன் பண்றீங்கன்னா ரேண்டமா ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துட்டு வந்து எம்ஓஇ சைன் பண்றது. ஸோ வி ஆர் டூயிங் அசஸ்மெண்ட், டீடைல் அனாலிசிஸ், செக்டர் வைஸ், ஈவன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன ஸ்கில் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனிஸ் கொண்டு வந்து அதுக்கான எம்ஓஇ சைன் பண்றது தான் எங்களோட ஐடியா. கோயம்புத்தூர் அவங்களோட பேசிக் நீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன். ஸோ அதுக்கான ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. டெஃபினெட்லி இதுக்கு தனியா வந்து ஒரு தனி கமிட்டி போட்டு கைடன்ஸ்ல இருந்து ஒரு தனியா கமிட்டி போட்டு அதை ஃபாலோ பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா இந்த முறை வந்து அது நடந்துருக்கு.
மேம் இங்க பாருங்க கேமரா வந்து வெளியிலிருந்து ஃபர்ஸ்ட் வந்து டைப் பண்ணி அவங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றாங்க. சோ இப்போ நம்ம என்ன ஆக்டிவா பண்ண போறோம் என்ன பிளான் இருக்கு? ஸோ ஸ்கில் லேபர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ளோர் ஜாப் அப்படின்றது தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அதிகமா இருக்கு. இனிமே வந்து ஹை பெய்ட் ஜாப் கொண்டு வர்றது தான் நம்மளோட மோட்டிவா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் லோக்கல்ல இருக்க காலேஜஸோட டைப் பண்ணி இப்போ நம்ம செக்டர் வைஸ் ஸ்டடி பண்ணும்போது அங்க இருக்க காலேஜஸோட டைப் பண்ணி 6 months அவங்க இன்வெஸ்டர்ஸ் வரதுக்கு முன்னாடியே 6 months முன்னாடியே நம்மளோட யூத்தை வந்து எக்யூப் பண்ணிடும். ஸோ அந்த பிளான்ல தான் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எமர்ஜிங் செக்டர் ஸோ அதுக்கான ஒரு தனி மீட்டிங் தனி எம்எஸ்எம்இ அவங்களையும் எம்எஸ்எம்இயும் க்ரோ பண்றதுக்கான என்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்றதையும் கைடன்ஸோட உட்காந்து இன்னைக்கு கூட நீங்க பார்த்துட்டு அதுக்கானது வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஆக்சுவலி கோ கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சிருக்கோம். தொழில்துறையில சோலார் பயன்படுத்துறதுக்கு 1% தமிழக அரசு கட்டணம் இருக்குது. இது இந்தியாவில் உலகத்துல எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு கட்டணம் வைக்கணும்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, குற்றச்சாட்டு சொல்றாங்க. எதனால நம்ம இந்த 1% கட்டணம் வாங்கணும்? இதை நான் வந்து கன்சர்ன் மினிஸ்டர் கிட்ட பேசி நம்ம அது என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியா வந்து மல்டிபிள் ஸ்டேட் ட்ரைன் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம வந்து நம்ம இங்க பர்டிகுலர்லி எம்எஸ்எம்இ எப்படி அதை பெனிஃபிட் ஆகுது இந்த மாதிரி பிளான் இருக்கு. ஸோ கைடன்ஸ்ல எஃப்டிஐக்கு தனியாவே ஒரு கமிட்டி மாதிரி போட்டு இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கோவையில் இருக்க எம்எஸ்எம்இ அந்த செக்டார்ஸ் சந்திச்சிங்க, அவங்களோட கோரிக்கைகள் என்னவா இருக்கு? இனிமேதான் சந்திக்க போறேன். என்ன வச்சீங்கன்னா அதே போய் சந்திச்சு நீங்க அடிக்கடி கோவை வரீங்க, ஆனா செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க. இதுதான் முதல் முறை போன டைம் ஒரு தடவை வந்திருந்தீங்க. இதுதான் முதல் முறை சிவகாசியில இருந்து இப்போதான் முதல் முறை நீங்க அடிக்கடி கோவை வர வேண்டி இருக்கும். அப்போ பத்திரிகையாளர்களை சந்திச்சு பதில் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் முதலீடுகளுக்கு கூடுதல் தொகை கேட்கறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டா முன்னாடி வச்சிருந்தாங்க. ஆனா ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த தொழில்துறையினர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு டிமாண்டும் அவங்க வைக்கல. போன ஆட்சியில வந்து அவங்க எந்த ஒரு டிமாண்டும் வைக்கல, எந்த ஒரு பார்ட்டிமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் கேட்கறது. நாராளுமன்ற வந்து நீங்க சொன்னதுக்கு அப்படியே கவுண்டரா எப்படி பாக்குறது? நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க, ஆனா நாராளுமன்ற லோகேஷ் வந்து அந்த மாதிரி போன கவர்மெண்ட்ல எந்த ஒரு இதுவும் கேட்கலன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட ட்விட்டர் பதிவுலே நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒருத்தவர் ஆல்ரெடி பேசியிருந்தார். அவரே ஓபன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே ஆமா இந்த மாதிரி முன்னாடி கைட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓபன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க. அதையுமே நான் ரீட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இது இருந்ததுதான் நம்ம வந்து சொல்றோம். டிபார்ட்மெண்ட் கோ த்ரூ பண்ணிருக்கீங்க, ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் உங்களுக்கு? இப்பயே நீங்க தான் சொன்னீங்க எஃபெக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எஃபெக்டிவா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினெட்லி இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 3 கம்பெனி நாங்க வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ மோட்டிலிங், ஹுண்டாய், யூசாங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவே லாஸ்ட் 40 days நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதை தவிர நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சும்மா சாதாரணமா ஒரு லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்லை. ஆன் கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஃபுல் 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றது தான் எங்களோட மோட்டிவ். எந்த ஒரு ரீசன் இல்லாம வி டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் டூ அ சைனிங் எம்ஓயு ஒரு எம்டி பேப்பர்ல சைன் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு எங்களோட மோட்டிவ். ஸோ 25% முன்னாடி இருந்த அந்த அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டூ இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துருக்கோம். தமிழ்நாட்டுக்கு குஜராத்துக்கு கைது போயிடுச்சு மாதிரி இருக்கு. ஒன்றிய அரசோட எப்படி போட்டு அந்த ஆலயம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறீங்க? ஒன்றிய அரசோட ஒத்துழைப்போட நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா அது